நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி தானியேல் 12வது அதிகாரம் வசனம் 4. டானியேல் சாப்டர் 12 verse 4. தானியேல் ஆகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். தானியேல் புஸ்தகத்துடைய அநேக பகுதிகள் கடைசி காலத்தை பற்றின குறிப்பாக இருக்கு. அப்படியாக இந்த 12வது அதிகாரமும் சரி, இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட 11வது அதிகாரமும் சரி, இது பிரத்யட்சமாக கடைசி காலங்களை பற்றின குறிப்பாக தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கு. அந்தபடியா தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களும் புதை பொருளாகவும் முத்திரை போடப்பட்டும் காணப்படுது. இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட போது புறஜாதிகள் ரட்சிப்புக்குள்ளார வரல. அந்தபடியா பார்க்கும்போது அந்த நாட்கள்ல இருந்த யூதர்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ஒரு புதை பொருளாக வைக்கப்பட்டிருந்தது. இதன் காரியங்கள் வெளியரங்கமாக்கப்படாம இருந்தது. இப்படியான காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதியிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு வெளியரங்கமாக்கப்பட்டது. அப்படியான ஸ்லாக்கியத்தை நாம பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணுங்கிறதுக்காகவே நேற்றைய தினத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவுல நாம பெருகணுங்கிறத குறித்து பார்த்தோம். அந்தபடியா நாம எடுத்துக்கொண்ட பிரதான வசனத்துடைய நிறைவு பகுதி என்ன சொல்லுது? அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களுடைய தொகையை புதை பொருளாக அன்றைக்கு வைத்தது இந்த முடிவு காலத்துல அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்ந்து பார்ப்பதற்காக. அப்படியாக ஆராய்ந்து பார்க்கும்போது அறிவும் பெருகி போகிறதாக இருக்கும். இங்க அறிவும் பெருகிப்போம்னு சொல்லப்பட்ட வார்த்தைகள் தேவனுடைய ஜனங்களுக்கு அவரை அறிகிற அறிவில உண்டாகிற பெருக்கத்தையும் இந்த கடைசி நாட்கள்ல புதை பொருளாக வைக்கப்பட்ட காரியங்கள் வெளியரங்கமாக்கப்பட்டு தெரிந்து கொள்வதற்கான காரியத்தை உணர்த்துகிறதா இருக்கு. ஆனா உலக பிரகாரமாக பார்க்கும் போதோ தானியேல் காலத்திலிருந்து இப்போ பலாயிரம் வருஷங்கள் ஆச்சு. இந்த நாட்கள்ல இந்த உலகமானது அறிவு பெருகி போன ஒரு நிலையில காணப்படுகிறதையும் குறிக்கிறதா இருக்கு. தேவனை அறியாத பிள்ளைகள் வளர்ற டெக்னாலஜிஸ்லயும் நிறைய புது புது கண்டுபிடிப்புகள்லயும் ஆர்வமா இருந்து அறிவை பெருக்கிக் கொள்கிறவர்களாக இருப்பாங்க. அப்படியான அறிவு பெருத்த காலமாக ஒரு கூட்ட ஜனங்களுக்கு காணப்படும் போது தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கோ இது தேவனை அறிகிற அறிவை குறித்து பெருக்கமடைகிற காலமாக இருக்கு. தேவன் வேதத்தின் மூலமா மகத்துவங்களை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு கடைசி காலங்கள் இன்ன பிரகாரமா இருக்குங்கிறத உணர்ந்து நாம தேவனுக்கேற்ற அறிவோடு செயல்படணும். தேவனால ரட்சிக்கப்படுபவர்களாக காணப்படணும். இந்த அதிகாரத்துடைய 2வது வசனத்துல குறிப்பா உயிர்த்தெழுதலை பற்றின காரியம் சொல்லப்பட்டிருக்கும். இப்படியாக நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய வரிசையில உயிர்த்தெழுப்பப்பட நாம அவரை குறித்த அறிவுல பெருகுகிறவர்களாக இருக்கணும். அப்படியாக தேவனை அறிகிற அறிவையும் இந்த கடைசி நாட்கள்ல புதை பொருளாக வைக்கப்பட்ட காரியங்களையும் நாம அறிந்து கொள்ளும் போது அந்த அறிவு பெருக்கத்தின் மூலமாக அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாக மாற முடியும். தானியேல் 11வது அதிகாரம் 33வது வசனத்துல ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக தேவனை குறித்தும் தேவனுடைய காரியங்களை குறித்தும் அறிவை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் மற்றவர்களுக்கு அறிவை உணர்த்துபவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் இந்த நாட்களிலும் தேடிக்கொண்டிருக்கிறாரு. அவரை அறிகிற அறிவுல வளர்ந்து அநேகருக்கு அவரை பற்றின காரியங்களை உணர்த்தி இந்த கடைசி நாள்ல ஆயத்தமாக்கி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை நாடி நீதி செய்து அவருடைய காலத்திற்கு காத்திருந்து அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட தேவன் சுத்தமுள்ளவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சித்தத்திற்குள்ளார நாம ஒவ்வொருவருமே சேர்க்கப்படுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனை அறிகிற அறிவுல பெருகி அநேகரை இந்த அறிவுக்கு உட்படுத்த அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
அப்பா, அன்றைக்கு தானியேலுக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்தி அந்த சமயத்திற்கு புதைப்பொருளாக வைக்கப்பட்ட வார்த்தைகளை இந்த நாள்ல நாங்க தேடி ஆராய்ந்து அறிந்து கொண்டு உம்மை பற்றி அறிகிற அறிவுல பெருகணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக இந்த கடைசி நாட்களை பற்றின குறிப்புகளை வேதத்துல தேவரீர் எங்களுக்கு மகத்துவமாய் எழுதி கொடுத்திருக்கிறீங்க. அதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு உம்மை அறிகிற அறிவுல பெருகணும் தகப்பனே. அப்படியாய் நாங்க பெருகி அநேகரை இந்த அறிவுக்குட்படுத்துகிறவர்களாக காணப்படணும் ராஜா. அப்படியான பாத்திரங்களாய் தேவரீர் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.